வணக்கம். வணக்கம். நாங்க தொடங்குவோம். இந்த குழந்தைங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. முன்னாடி ரொம்ப நாளாவே அப்பப்ப கேட்பாங்க. அதுக்கான விளக்கம் நான் சொல்லிட்டு இருக்கேன். லைவ்லயும் போட்டிருக்கேன். இப்ப என்னன்னா, ஆஹ் எந்த நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கே என்ன தோணும்னா, சின்ன குழந்தைங்க ஒரு 3 வயசு 5 வயசு வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதுக்குதான் இந்த மாதிரி இதுன்னு பார்த்தா, நாம இளஞ்சி மூலியமா ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து கொண்டு போயிருக்கிற ஒரு குழந்தை. நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 2 3 4 பேர் இருக்காங்க. அவங்க தனி ஒரு ஃபேமிலி. இவங்க ஒரு பையன் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட இப்போ 6வது 7வது படிச்சுட்டு இருந்தான். நான் போன தடவை உடை கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு நடுவில் ஏதோ கேட்டாங்க, போயிட்டு வந்தோம். எதுவுமே தெரியல, பேசிட்டு வந்துட்டோம். ஆனா தீபாவளிக்கு போனப்ப பாத்தீங்கன்னா அந்த பையன் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐயோ, அவனுக்காக ஆசையா இந்த தடவை நிறைய ட்ரெஸ் எடுத்து போனோம். 3 4 செட்டு அவன் ரெகுலரா போட்டுக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு, டிராயிங் புக் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் எடுத்து போய் பார்த்தோம். ஆனா அவன் இல்ல. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. அவன் தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. வேற ஒரு குடும்பம் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வளர்ந்த பையனாவே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி 10 வயசு மேல இருக்கிற பையனை தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உண்மையாவே குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இருக்காது. எப்படியோ அந்த ஏக்கமும் இருக்காது. ரெண்டாவது அந்த 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை ஆம்பளை பையன், அவ்வளவு நல்ல நல்ல பையன். அவன் குணமா அப்படி இருப்பான். அவனா என்னை பார்த்து இனிமேல் நீங்கதான் அப்படின்னு எனக்கு கேட்டாதான் எனக்கு அவன் அடையாளம் தெரியும். கண்டிப்பா அவனோட வாழ்க்கையே மாறி போச்சு. முதல்ல அந்த மாதிரி எடுத்துட்டு போன அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் பேர் கூட நான் சொல்ல விரும்பல. இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம போய் பார்க்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், தெரிஞ்சவங்க கிட்ட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டா குழந்தை நாங்க எப்படி தத்தெடுக்கிறதுன்னு தயவு செய்து கருத்து கேட்காதீங்க. எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலயும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகருக்கும் நேரம் அங்க போயிருந்தா அந்த சமூக நலத்துறை இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஒரு இது CWCன்னு சொல்லி ஒரு அலுவலகமே தனியா இருக்கும். முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்றது அவங்கதான். அங்க போனீங்கன்னா என்னென்ன வேணும்னு கேட்பாங்க. நீங்க எழுதி வைக்கிறது அதை நீங்க அப்படியே லைனா என்னென்ன கேட்டு தராங்களோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களுக்கு அந்த குழந்தை எடுத்துட்டு போறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களோட பேக்ரவுண்டு உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு உங்க கணவன் மனைவியோட முகத்தை வச்சு அதுக்கு மேட்சான குழந்தைங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு சைக்கிளிங் மாதிரி. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் கூட ஆகும். ஆனா கண்டிப்பா உங்களை அழைச்சு உங்களுக்கு பின்னாடி எந்த தொந்தரவும் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. 99% வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பெற்று கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடுத்தா தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. இந்த பிரச்சனை நிறைய மாட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வெளியே சொல்லாதவங்களும் இருக்காங்க. ஏன்னா முதல்ல குழந்தைங்க கையில கொடுத்துட்டு இதுக்குன்னே தனியாவே ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த கெட்ட ஒரு இது இயங்கிட்டு இருக்கு. ஆசை தூண்டி 2 வருஷம் 3 வருஷம் அந்த குழந்தை இல்லாம நீங்க இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா திருப்பி மிரட்டி காசு கேட்டு அந்த அந்த பாச போராட்டத்தை உண்டு பண்ணி நிம்மதி இல்லாம பண்ணிடுவாங்க. அதனால தயவு செய்து குழந்தை வேண்டுவோம். நீங்க உங்களோட மனசுதான் காரணம். பக்கத்து வீட்டு பையனை பார்த்தா நம்ம எப்படி பெரிய பையனா இருந்தா கூட நான் என் பையன் மாதிரி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த வயசுல வேணா எடுத்துக்கலாம். இப்ப ஆண் தான் வேணும்னா ஒரு டைம் எடுத்துக்கோ, பெண் தான் வேணும் ஒரு டைம் எடுத்துக்கோ, யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இதுல போட்டுட்டீங்கன்னா வரவங்களை உங்களுக்கு யார் வேணுமோ நீங்க அவங்களை தேர்வு செஞ்சுட்டீங்கன்னா அவங்க முழுக்க ஆய்வு செஞ்சுட்டு அலுவலர்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான எல்லா இதுவும் பண்ணுவாங்க. அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பாசத்துக்காக எங்கிறவங்களுக்கும் ஒரு குழந்தை கிடைக்கும். அதை நம்ம வளர்க்குற விதத்துல அவங்களுக்கு நல்லது சொல்லி நல்லபடியா வளர்க்கணும். அவங்களுக்கான ஒரு வாரிசு இருக்கும், பாதுகாப்பாளராக இருக்கும். சட்ட ரீதியா யாரும் கேள்வி கேட்காம இருக்கும். இதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. வேற யாருக்கும் குழந்தை வாங்கி தர முயற்சியோ இல்லை யாராவது வாங்கி தருவாங்கிறதோ தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. அது செய்யறது சட்டப்படி குற்றம். அது நியாயமானதாகவும் இருக்காது, பாதுகாப்பானதாகவும் இருக்காது. இது கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை ஷேர் பண்ணுங்க. மாற்றம் நல்லது தொடங்குவோம். அந்த இங்க இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு போய் விட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் அவன் நல்லா அந்த பையன் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொன்னாங்க. ஸ்கூல் பேர் கேட்கறப்பே சந்தோஷமா இருந்தது. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இறைவன் தெரிவிக்கிறேன். நீங்களும்